ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட ஸ்விட்ச் கேஸில் யூஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த இடத்துல வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து #studio.io.h அதாவது ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மெயின் ஃபங்க்ஷனில் தான் நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இன்டீஜராக ஐயை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், 1 வந்து அசைன் பண்ணியிருக்கேன், ஜேவையும் 1 அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு அரேயை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதாவது 2 ஃபார் லூப் வச்சு ஒரு அரேயை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபார் i = 1, i is less than equal to 3, i ++. இந்த ஒரு ஃபார் லூப் கொடுத்துட்டு அதுக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் கொடுத்துருக்கேன், j = 1, j is less than equal to 3, j ++. இந்த லூப்புக்குள்ளே போயிட்டு எனக்கு ஐயையும் ஜேவையும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ij, ஃபஸ்ட்டு i = 1ன்னு வந்திருக்கும். அந்த 1ன்னு வந்துட்டு j = 1ன்றது இங்கே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். அதாவது i = 2ஆக இருந்தாலும் அப்புறமா j = 2ஆக இருந்துச்சுன்னா இந்த லூப் வந்து பிரேக் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது பிரேக் ஸ்டேட்மெண்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் லூப், அதாவது இந்த ஃபார் லூப்பை மட்டும் எனக்கு வந்து பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு இந்த லூப்போட அடுத்த ஆர்குமெண்ட் வந்து அது அடுத்த இன்க்ரிமெண்டட் வேல்யூ வந்து எனக்கு ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து i = 1, அதாவது 1 j i = 1 j = 1ன்றது இங்கே பிரிண்ட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல 1 தான் இருக்கும், j = 1 தான் இருக்கும். கண்டிஷன் ஃபெயில் ஆகும், பிரேக் ஆகாது. திரும்ப வந்து இந்த லூப்பில் வந்து 2 ஆகும், அதாவது j வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 2 வரும், i 1 இருக்கும், j 2 இருக்கும். இப்பயும் பார்த்திங்கன்னா and கண்டிஷன் செக் பண்ணும்போது இதுக்குள்ளே போகாது. ஏன்னா அண்டுன்றது எப்படின்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷனுக்குள்ளே போகும். இப்போ எனக்கு ஒரு சைடில் தான் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, இன்னொரு சைடில் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ வந்து இது வந்து எனக்கு 1 1 2ன்னு பிரிண்ட் ஆகும், 1 3ன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்ததாக 1 4 ஆகும்போது என்னோடய கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். அடுத்ததாக திரும்ப ஃபார் லூப்பில் i வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ i = 2ன்னு இருக்கும், j = 1ன்னு வரும். இந்த இடத்துல வந்து 2 1ன்னு பிரிண்ட் ஆகும். இங்கேயும் பார்த்திங்கன்னா இப்போ i = 2 இருக்குது, பட் ஆனால் j = 1 தான் இருக்குது, பிரேக் ஆகாது. திரும்பவும் வந்துட்டு j வந்து இன்க்ரிமெண்ட் ஆக போது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இந்த இடத்துல எனக்கு 2ன்னு பிரிண்ட் ஆகிட்டு எனக்கு இந்த கண்டிஷனுக்குள்ளே வரும்போது 2 and 2 கண்டிஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பிரேக் ஆக போகுது. எந்த லூப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்டாக இருக்கிற இந்த ஃபார் லூப் வந்து பிரேக் ஆகும். இப்போது i = பார்க்கும்போது 3ன்னு இந்த இன்க்ரிமெண்ட் ஆகிரும், அதாவது 2லேருந்து 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. இப்போது i = 3, j = 1 இங்கே பிரிண்ட் ஆகும்போது 3 and 1. இப்போது இனிமேல் வந்து i = 2 வர சான்ஸ் இல்லை. ஸோ வந்து பிரேக் ஆகாது. 3 1 பிரிண்ட் ஆகும், அடுத்ததாக 3 2 பிரிண்ட் ஆகும், அடுத்ததாக 3 3 பிரிண்ட் ஆகிடும். ஸோ வந்து இந்த கண்டிஷன் i is less than equal to 3ன்றதும் இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு, j = less than equal to 3 முடிஞ்சிடுச்சு. ஸோ வந்து நம்மளோட ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு, ரிட்டன் 0ன்னு எண்ட் ஆகிடுச்சு. நம்மளோட ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா வந்து 2ன்னு வரும்போது மட்டும் பிரேக் ஆகிறதுனால நம்மளோட ஃபார் லூப் வந்து செகண்டாக இருக்க ஃபார் லூப் மட்டும் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு, அதாவது எக்ஸிட் ஆகிடுச்சு. இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 1 1 பிரிண்ட் ஆகிருக்கு, 1 2 1 3 2 1 2 2 பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே தான் நம்மளோடது வந்து பிரேக் ஆச்சு. பிரேக் ஆகிட்டு செகண்டாக இருக்கிற ஃபார் லூப் எக்ஸிட் ஆனதுனால 2 3 பிரிண்ட் ஆகலை. ஸ்ட்ரெயிட்டாக வந்து i இன்க்ரிமெண்ட் ஆச்சு, 3 1 3 2 3 3. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரேக் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து பர்டிகுலர் ஒரு லூப்பை மட்டும்தான் வந்து பிரேக் பண்ணும், 2 லூப்பையுமே வந்து பிரேக் பண்ணாது. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.